அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் சேனல் புதிய சேனல். நிறைய கதைகள் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சேனல். சிறுகதைகள், பெரிய சிறுகதைகள், குட்டி குட்டி சிறுகதைகள் எல்லாமே நம்ம சேனல் மூலமா வரப்போகுது. கண்டிப்பா இதில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம இன்னொரு விஷயம் செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ண உடனே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் நியூ சேனல் அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். ஓகேவா? கதைக்குள்ள போலாமா? இப்படித்தான் என் மனைவி, பகுதி 1. அந்த கதையை அவள்தான் முதலில் படித்திருந்தாள். அவள் என்றால் வேறு யாரும் இல்லை, என் மனைவி லட்சுமி. ஏங்க, இந்த கதையை படிச்சிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே என் அருகில் வந்தாள். எந்த கதை என்று கேட்டுக்கொண்டே கணிப்பொறி திரையிலிருந்து கண்களை விலக்கி ஏறிட்டு அவளை பார்த்தேன். அவள் கையில் ஒரு வார பத்திரிகை இருந்தது. நான் இன்னும் படிக்கல, இப்பதானே வந்திருக்கு, எந்த கதை சொல்லு? நான் சொல்லி முடிக்கும் முன்பே என் கையில் வார பத்திரிகையை திணித்துவிட்டு, இந்த கதையை உடனே படிங்க என்று உத்தரவு போட்டுவிட்டு அடுப்பங்கரைக்குள் போனாள். அப்படி என்ன சமாச்சாரம் இந்த கதையில இருக்கு? யோசித்துக் கொண்டே கணிப்பொறியை அணைத்தேன். அவள் காட்டிவிட்டு போன பக்கத்தை புரட்டி கதையை படிக்கத் தொடங்கினேன். கால்வாசி கதையை படித்த உடனேயே அவள் எதற்கு இந்த கதையை படிக்க சொல்லியிருக்கிறாள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. இருந்தாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி, இந்த கதையில் என்ன இருக்குன்னு இப்போ இதை படிக்க சொன்ன? அடுப்பங்கரையை நோக்கி கேட்டேன். என்ன இருக்கா? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க சொல்லிக்கொண்டே அடுப்பங்கரையில் இருந்து எட்டி பார்த்தவள், உங்களை போல பெரிய மனுஷங்க நிறைய இருக்காங்கன்னு தெரியுது என்று முகத்தை மேலும் கீழும் ஒரு விதமாக அசைத்துக் கொண்டே என்னை நோக்கி வந்தாள். பெரிய மனுஷங்க என்று அவள் குறிப்பிட்டது புகழ் மொழி அல்ல என்பது எனக்கு தெரியும். அது ஏளன மொழி. அவள் பாஷையில் அதற்கு இளிச்சவாயன் என்று பொருள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நான் ஒரு ஏமாளி என்பது அவளுடைய தீர்மானம். அதைத்தான் இப்பொழுதும் சுட்டி காட்டுகிறாள். அதற்கு வாய்ப்பாக அந்த கதையும் அமைந்துவிட்டது. வந்தவள் என் கையில் இருந்த வார பத்திரிகையை வாங்கி, கதையில் வந்திருந்த 10 பைசா வட்டி இல்லாம 10,000 சொலைய தூக்கி கொடுத்திருக்கிறது உங்களுக்கு கைமாத்த தெரியறதாக்கும் என்ற வரியை சத்தமாக வாசித்துக் கொண்டிருந்தாள். அது அந்த கதையில் வரும் நாயகனின் மனைவி அவனை பார்த்து கேட்பது. எல்லா மனைவிமார்களும் இப்படித்தான் இருப்பார்கள் போல என்று என் மனதுக்குள்ளே நினைவு ஓடிக்கொண்டிருந்தது. வாசித்து முடித்தவள், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உடனே உங்க மாசானமுத்து அண்ணனுக்கு போன் போடுங்க என்று உங்க என்பதில் ஓர் அழுத்தம் கொடுத்து என் நினைவோட்டத்தில் வேகத்தடை வைத்தாள். உங்க என்பதில் அழுத்தம் கொடுத்தாள் என்பதற்காக மாசானமுத்து அண்ணன் என்னுடைய நெருங்கிய உறவுக்காரர் என்று எண்ணிவிடாதீர்கள். அவர் ஒன்றும் என் உறவினர் இல்லை. குடியிருக்க வந்த இடத்தில் ஏற்பட்ட பழக்கம்தான். அது அவளுக்கும் தெரியும். ஆனாலும் அப்படி ஒரு அழுத்தம். அது அவள் சொன்னதை நான் கேட்கவில்லை என்பதை குத்தி காட்டும் உத்தி. செல்பேசியை கையில் எடுத்தேன். பதிவு செய்திருந்த மாசானமுத்து அண்ணனின் எண்ணை தேடி எடுத்து அழைப்பு பொத்தானை அழுத்தி காதருகில் கொண்டு போனேன். மாசானமுத்து அண்ணனுக்கு இந்த மாதிரி பல தடவை போன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பதால் தற்போது தொடர்பு கொள்ள முடியவில்லை. தமிழிலும் ஆங்கிலத்திலும் கனிவான குரல். காதருகில் இருந்து போனை நகர்த்தினேன். என்னையே பார்த்து கொண்டிருந்த என் மனைவி, தெரியுமே, உங்க போன்னு தெரிஞ்சா எடுக்க மாட்டாரே, இந்தாங்க என்னோட போன்ல இருந்து போன் பண்ணுங்க என்று சொல்லி போனை நீட்டினாள். எடுக்காமலா? அப்படி ஒண்ணுமில்ல, தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றுதான் பதில் வருது. போன போடுங்க என்று லட்சுமி சொல்வது எத்தனையாவது முறை என்று நான் எண்ணி பார்த்தது இல்லை. ஆனால் அவளிடம் கேட்டால் 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன் என்பாள். அதோடு மட்டும் நிற்காமல் கூடவே எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு உரைக்காது என்று புகாரும் கூறுவாள். அப்படி என்னதான் பிரச்சனை என்று கேட்கிறீர்களா? அந்த கதையில் வருபவனை போல நானும் மாசானமுத்து அண்ணனுக்கு கைமாத்தாக 20,000 ரூபாய் கொடுத்ததுதான் பிரச்சனையே. லட்சுமிக்கு தெரிந்துதான் கொடுத்தேன். அவளுக்கு தெரியாமல் கொடுத்திருக்கலாம். எனக்கு அந்த புத்தி இல்லை. மனைவியிடம் எதையும் மறைக்க கூடாது என்று நினைப்பவன் நான். மாசானமுத்து அண்ணன் சரியில்லாத ஆளு, குடிச்சு எல்லாத்தையும் அழிக்கிறான்னு கேள்விப்படுறேன். அவருக்கு பணம் கொடுக்காதீங்க, வம்பா பணத்தை இழந்துருவீங்க என்று அவள் தடுத்தும் நான் அவள் பேச்சை கேட்காமல்
மாசானமுத்து அண்ணனுக்கு பணம் கொடுத்து விட்டேன். அதுதான் பிரச்சனை. கொடுத்தது கூட பிரச்சனை இல்லை, வாங்கிய பணத்தை அவர் திருப்பி தராததுதான் பெரும் பிரச்சனை. ஊருக்கு போகும்போது நேர்ல பார்த்து கேட்கிறேனே, போன் செய்யாமல் சமாளித்து விடலாம் என்று நினைத்தேன். நேர்ல போய் நீங்க கேட்டதெல்லாம் போதும், இப்ப போன் போட்டு கேளுங்க. அவள் விடுவதா இல்லை என்னை. நின்ற இடத்திலிருந்து நகருவதாகவும் இல்லை. இனிமேல் போன் பண்ணாமல் அவளிடமிருந்து தப்பிக்க முடியாது. மனதில் எண்ணிக்கொண்டே, ஏதோ சிக்னல் பிரச்சனை இருக்கும் போல, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணி பார்ப்போம் என்றேன் நான். ஆமா, நீங்க போன் பண்ணி அவர் போன் எடுக்கிறத பார்க்கத்தானே போறேன் என்று சொல்லிக்கொண்டே சமையல் கூடம் சென்றவள் பாத்திரங்களை உருட்டத் தொடங்கினாள். அவள் என் மீது கோபத்தில் இருக்கிறாள் என்று எனக்கு புரிந்தது. அவள் கோபத்திலும் ஒரு நியாயம் இருப்பதாக எனக்கு பட்டது. பின்ன என்ன, ஆத்திர அவசரத்திற்கு கைமாத்து வாங்கிறது சகஜம்தான். அப்படி வாங்கினால் அதை உடனடியாக திருப்பி தர வேண்டாமா? அப்படி தராவிட்டால் யாருக்குத்தான் கோபம் வராது? என் ராசியோ என்னவோ தெரியவில்லை. என்கிட்ட கைமாத்து வாங்கினவங்க யாரும் திருப்பி தர்றதே இல்ல. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. எப்பவாவது வழியில பார்த்தா அண்ணே, ஐயா, சார்னு ஏதாவது ஒரு மரியாதை விழியை சேர்த்து உங்களுக்கு தரணும்னு தான் வச்சிருந்தேங்க, அதுக்குள்ள இன்னொரு முக்கியமான செலவு வந்துருச்சு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிடுறாங்க. இப்படி பல பேருக்கு கைமாத்து கொடுத்து ஏமாந்திருக்கிறேன். அதுக்காக கைமாத்து கேட்கிறவங்களுக்கு கொடுக்காமலும் இருக்க முடியல. அது என்னோட இயல்பாகி போய்விட்டது. அதுக்கு பெருசா ஒன்னும் காரணம் இல்ல. ஒரு காலத்தில் அவசர செலவுக்கு பணம் இல்லாமல் 5 வட்டிக்கும் 10 வட்டிக்கும் கடன் வாங்கி நான் கஷ்டப்பட்டது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். பண கஷ்டத்தால் உண்டாகும் மன உளைச்சல் எனக்கு தெரியும். அந்த வழியின் விளைவே கூடுமானவரை நம்மால் இயன்ற சிறு உதவியை இப்படிப்பட்டவர்களுக்கு செய்வோமே என்ற இந்த கைமாத்து கொடுக்கும் பரோபகாரம். அதோடு மட்டுமல்ல, இறப்பது இழிவென்றும் கொடுப்பது உயர்வென்றும் சங்கப்பாட்டன் சொல்லி வைத்தது என் மனதில் பதிந்து விட்டதும் கூட காரணமாக இருக்கலாம். அதற்காக என் கையில் எப்பவும் பணம் புழங்குவது என்று நீங்கள் நினைத்தால் அதை போல பெரிய தவறு வேற ஒன்றும் இருக்காது. என்னிடம் அப்படியெல்லாம் பெருசாக பணம் ஒன்றும் கிடையாது. என் கையில் பணம் இல்லாவிட்டாலும் வேறு யாரிடமாவது வாங்கியாவது கொடுப்பேன். அது என்னுடைய பழக்கம். நான் கேட்டால் பணம் தர யாரும் மறுப்பதில்லை. ஏனென்றால் நான் உடனே திருப்பி கொடுத்து விடுவேன் என்பது அவர்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, எனக்கு பணம் கொடுத்தவங்க என்னை பார்க்கும் போதெல்லாம் எப்போ பணம் கிடைக்கும் என்று சட்டென்று கேட்டுடுறாங்க. எனக்கு இது ஒரு பெரிய அவமானமாகப்படும். அதுக்கு பயந்து உடனே கொடுத்து விடுவேன். நான் அப்படி யாரிடமும் கேட்பதில்லை. தருகிற போது தரட்டும் என்று இருந்து விடுவேன். நான் கொடுத்த கைமாத்து வராமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். கேளாக்கடன் பாழ்தானே. இப்படி நான் நினைத்துக் கொண்டிருந்த போது, என்னங்க, என்ன நினைப்போடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு? பணம் கொடுத்தது நினைப்பு இருக்குதா இல்லையா? இல்லனா இதையும் வங்கியில போல வராக்கடன் பட்டியல சேர்த்துட்டீங்களா? சமையல் கூடத்தில் இருந்து சத்தமாக கேட்டாள் அவள். நினைப்பு இல்லாம போகுமா? அதான் நீ அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கியே. சத்தமாக சொல்லாமல் மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன். எங்கள் வீட்டுக்கு அடுத்த தெருவில் இருந்தவர் மாசானமுத்து அண்ணன். அவர் ஒரு நாள் என் வீடு தேடி வந்து, சார், என்னோட மகளுக்கு கல்யாணம் கூடியிருக்கு, அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நானும் யார் யார்கிட்ட எல்லாமோ கேட்டு பார்த்துட்டேன், பணம் புரளுகிற மாதிரி தெரியல. என் வீட்டு அடமானமா எழுதி தர்றேன், ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க, கொஞ்ச நாள்ல நான் திருப்பி கொடுத்துறேன் என்று கண்கலங்க நின்றார். ஐயோ, என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது என்ன, நான் அப்படி ஒன்னும் பெரிய பணக்காரன் இல்ல. அது மட்டும் இல்ல, அடமானம் வாங்குறதுலயோ வட்டிக்கு கொடுக்கறதுலயோ எனக்கு உடன்பாடே கிடையாது. இப்படித்தான் என் மனைவி. சிறுகதையின் பகுதி 2 மற்றும் இறுதி பகுதி. நான் அப்படிப்பட்ட ஆளே இல்ல. நீங்க வேற யாருகிட்டையாவது கேளுங்களேன். நான் இப்படி சொன்னதை அவர் பொருட்படுத்தாமலே, நீங்க அப்படி ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இந்த ஒரு தடவையும் எனக்கு நீங்க உதவி செய்யணும், எனக்கு வேற வழி தெரியல சொல்லிவிட்டு என் கைகளை பிடித்து கொண்டார். நாங்கள் இந்த ஊருக்கு வந்த நாளில் அவருடைய தோட்டத்துக்கு பக்கத்தில் தான் இடம் வாங்கி வீடு கட்டினோம். அப்போதிருந்தே அவர் பழக்கம். அவருடைய தோட்டத்தில் இருந்துதான் எங்கள் வீட்டு வளவில் நட்டு வைத்திருந்த தென்னைக்கும் வாழைக்கும் தண்ணீரை பாய்ச்சினோம். கொஞ்ச நாளில் அவர் தோட்டத்தை விற்றுவிட்டார். அதற்கு பிறகு அடிக்கடி அவரை பார்க்க முடிவதில்லை. எங்கள் வீட்டு பக்கம் எப்போதாவது ஒரு தடவை வருவார். அவர் ஏதேதோ தொழில் பண்ணி பார்த்ததாகவும்
அவர் பாடு திண்டாட்டம் என்றும் பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். திடீரென்று வந்து கடன் கேட்டுக்கொண்டு வெளியேறாமல் நின்றவரை போக வைக்க வேண்டும் என்பதற்காக, அண்ணே, நீங்க வேற யாருகிட்டயாவது கேட்டு பாருங்களேன், ரொம்பவும் முடியலன்னா கேளுங்க, ஒரு 20,000 தர்றேன் என்று சும்மா ஒரு பேச்சுக்குத்தான் சொன்னேன். அவர் அதையே சாக்காக வைத்துக்கொண்டு கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன் இங்கே வந்து பிடித்த பிடியாக 20,000 வாங்கிக் கொண்டார். இந்த பணத்தை 3 மாசத்தில் தந்து விடுகிறேன் என்று 10 முறை சொல்லிச் சென்றார். வீட்டையும் அடமானம் வைத்து வேறொருவரிடம் 50,000 வாங்கி இருந்திருக்கிறார். எனக்கு இது பின்னர் தெரிந்தது. அவர் மகள் கல்யாணம் நல்லபடியாக முடிந்தது. கல்யாணத்திற்கு சென்று மொய்யும் எழுதி வந்தேன். 3 மாதத்தில் தருகிறேன் என்று சொன்னவர் 1 வருடமாகி இன்னும் தரவில்லை. நாங்களும் எங்கள் மகன் வேலை பார்க்கும் கோயமுத்தூரில் குடியேறி விட்டதால் அவரை பார்க்கவும் முடியவில்லை. என்ன யோசனை பலமா இருக்கு? போன் போடவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்குத்தான் இவ்வளவு பெரிய யோசனையா? கேட்டுக்கொண்டே அருகில் வந்த லட்சுமி கையில் இருந்த காஃபி டம்ளரை சிறிய மேஜையில் வைத்தாள். நான் ஒரு காஃபி விரும்பி, அதனால் அவள் குறிப்பிட்ட நேரத்தில் காஃபி தந்து விடுவாள். டம்ளரை கையில் எடுத்து காஃபியை ரசித்து உறிஞ்சிய போது என்னுடைய தொலைபேசி ஒலித்தது. மாசானமுத்து அண்ணன் தான் போன் போடுகிறார் போல என்று எண்ணிக்கொண்டே போனை கையில் எடுத்தேன். ஆனால் அழைத்தது அவரில்லை, என்னுடைய சித்தப்பா மகன். போனை எடுத்தேன். அண்ணே, நான் தான் சுந்தரம் பேசுறேன். வருகிற வெள்ளிக்கிழமை என்னோட பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றோம். இடம் பிடிச்சிருந்ததால திடீர்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்களும் மதனியும் கட்டாயம் வந்துருங்க. மறக்காம வாங்கண்ணா. வியாழக்கிழமையே உங்களை எதிர்பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்து விட்டான். சுந்தர மகனுக்கு வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்றாங்களாம். நம்மள வியாழக்கிழமையே வர சொல்றான். லட்சுமியிடம் செய்தியை கடத்தினேன். போக வேண்டியதுதான். நாளைக்கே புறப்பட்டாதானே வியாழக்கிழமை போக முடியும். அவ்வளவு அவசரமாக என்னால புறப்பட முடியாதுங்க. இங்க நிறைய வேலை கிடக்கு. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நல்லதா போச்சு. அப்படியே உடன்குடிக்கும் போய் மாசானமுத்து அண்ணன் கிட்ட பணத்தை கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஒரு கல்லில் 2 மாங்கை அடிக்க நினைத்தாள் லட்சுமி. அவள் சொல்வதும் சரிதான். ஆனால் சுந்தரம் இருக்கும் என் சொந்த ஊருக்கும் உடன்குடிக்கும் 40 கிலோமீட்டர் தூரம். எப்படி போய்விட்டு வருவது? பரவாயில்லை, போய்விட்டு வர வேண்டியதுதான். தீர்மானமாக முடிவெடுத்தேன். உடன்குடி போய் இறங்கியதும் அதிர்ந்து போனேன். மாசானமுத்து அண்ணன் இறந்து போயிருந்தார். அவர் இறந்து 1 வாரமாகி விட்டதாம். ராத்திரி படுத்தவர் காலையில் எழுந்திருக்கவே இல்லையாம். 10 நாட்களுக்கு முன் என்னை தேடி வந்தாராம். சாருக்கு ரூபாய் கொடுக்கணும், எப்ப வருவாங்கன்னு கேட்டாராம். கையில ரூபாய் இருந்த மாதிரி தெரிந்ததாம். இவ்வளவும் என் வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவர் சொன்னவை. எனக்கு அவர் ரூபா தரணும்னு உங்களுக்கு தெரியத்தானே செய்யும், வாங்கி வைக்க வேண்டியதானே என்று நான் கேட்டேன். மாசானமுத்து அண்ணனுக்கு நான் பணம் கொடுக்கும் போது பணம் திரும்பி வந்த மாதிரிதான் என்று என்னிடம் ஏளனம் பண்ணியவர் தான் அவர். அவர் தந்துவிட்டு போவார்னு நினைச்சேன். ஆனா அவர் அதுக்கு மேல ஒன்னும் சொல்லாம போயிட்டாரு என்று மெல்ல நழுவிக்கொண்டார். என்னால் கவலைப்படத்தான் முடிந்தது. பணத்தை திருப்பி வாங்க முடியவில்லையே என்ற கவலை இல்லை. மாசானமுத்து அண்ணன் இறந்து போனாரே என்ற கவலைதான். அவருடைய அடக்கத்திற்கு போக முடியவில்லையே என்ற கவலை. சாகக்கூடிய வயதில்லை அவருக்கு. அவருடைய மனைவி மக்களுக்கு அவர் நம்மிடம் பணம் வாங்கியிருப்பது தெரியுமா? துக்கம் கேட்கப் போவது போல் கடனை பற்றி மெல்ல பேச்சு கொடுத்து தெரிந்து கொள்ளலாமா என்றெல்லாம் என் மனதில் பலவாறு எண்ணங்கள் ஓடின. ஒருவர் இறந்த பின்பு கடன் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் வீடு தேடி சென்று கேட்பது அராஜகம் என்று என் உள்மனம் தடுத்து விட்டது. அவர் வீட்டில் இருந்து யாராவது தேடி வந்து பணம் தந்தால் வாங்கிக் கொள்வோம். என்னுடைய இளகிய மனம் என்னை சமாதானப்படுத்தியது. நாம் சமாதானம் அடையலாம். லட்சுமியை எப்படி சமாதானப்படுத்துவது? போன் போட்டு சொல்வோமா, இல்லை நேரில் போய் சொல்லிக் கொள்ளலாமா? யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் மனைவியிடமிருந்து போன் வந்தது. என்ன, உடன்குடி போய் சேர்ந்துட்டீங்களா? மாசானமுத்து அண்ணனை பார்த்து கேட்டீங்களா? அவர் பணம் தந்தாரா? என்ன சொல்றாரு? கேள்வி மேல் கேள்விகளை அடுக்கினாள். என் தம்பி சுந்தரம் வீட்டிலிருந்து புறப்படும் போது உடன்குடிக்கு போகிறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டுத்தான் கிளம்பினேன். அதை உறுதி செய்து கொள்ளும் வகையில் இப்போது போன் செய்கிறாள். உடன்குடி வந்து சேர்ந்துட்டேன். ஆனா மாசானமுத்து அண்ணன் வீட்டுக்கு இன்னும் போகல. இங்கு ஒரு சின்ன பிரச்சனை என்று மெல்ல இழுத்தேன். அப்படி என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, பணத்தை வாங்காம வந்துடாதீங்க.
கொஞ்சம் குரலில் கடுமை தெரிந்தது. அது இல்லம்மா, மாசாணுமுத்து அண்ணன் இறந்து 1 வாரம் ஆகுதான். என்ன செய்யறதுன்னே புரியல. குரல் தழுதழுத்தேன். இது மாசான அண்ணன் இறந்து போனாரா? என்ன செஞ்சது அவருக்கு? அவள் குரலில் ஒரு பதற்றமும் நடுக்கமும் தெரிந்தது. மாரடைப்பா இருக்கும் போல. ராத்திரி படுத்தவரு காலையில எழுந்திருக்கலையா. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். உடனே புறப்பட்டு வாங்க. பாவம் மாசானமுத்து அண்ணன் பொஞ்சாதி ஒரு அப்பாவி. அதுகிட்ட போய் எதுவும் கேட்டுறாதீங்க. என் மனைவியின் தொனியில் ஒரு கனிவு இருந்தது. அப்போ பணம்? பணம் என்னங்க பணம்? நம்ம கிட்ட இருந்து எவ்வளவோ போயிருக்கு. அத போல இதுன்னு நினைச்சு கொள்ள வேண்டியதுதான். அவங்களுக்கு தெரிஞ்சு திருப்பி தந்தா தரட்டும். இல்லன்னா ஒரு பொண்ண கரையேத்தின புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க. இரக்கமும் கரிசனமும் கலந்த ஒரு தழுதழுப்புடன் அவள் பேசி முடித்தாள். இப்படித்தான் என் மனைவி. இந்த இரக்கம் என்னிடமிருந்து அவளுக்கு போனதோ அவளிடம் இருந்து எனக்கு வந்ததோ தெரியவில்லை. வீட்டு முகப்பிலிருந்து வளவுக்குள் போனபோது மாசானமுத்து அண்ணன் தோட்டத்திலிருந்து தண்ணீர் பாய்ச்சிய தென்னை இளம் மரம் தள்ளியிருந்த கள்ளிப்பாலை ஒன்று என் கண்ணில் பட்டது. இப்படித்தான் என் மனைவி. சிறுகதை முற்றும். இந்த கதை பத்தின கருத்தை இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. From BR, thanks to the story writer.